அடுத்த 5 வருஷம் ஒருவேளை இப்போ திமுக அப்படியே தொடர்ந்துன்னு வச்சுங்களேன், வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னோட கணக்குப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி ரூபா வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு ரியல் எஸ்டேட். மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த போர் முடியும் போது ஒரு மாறுபட்ட முகமாக மத்திய கிழக்கு கண்டிப்பாக மாறும். இப்போ வந்து அமெரிக்கா ஓகே, இனிமேல் அந்த இடத்துல இவங்க சொல்கிற கண்டிஷன் படி எல்லாம் ஒத்துக்கிட்டு அமெரிக்கா கிளம்பி போயிட்டாங்கன்னா, போர் முடிந்தாலும் துபாய் மறுபடியும் மீண்டும் நம்பிக்கை பெறுவதற்கு எவ்வளோ காலம்? அது போர் முடியும் போது என்ன டேர்ம்ஸில் முடிஞ்சதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆனால் மீண்டும் வருமா வராதா? வரும். அப்படி இல்லை, துபாய் வர சொல்லலை, போர் என்ன டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறீங்களே. என்னன்னா கட்டடங்கள் அப்படியே இருக்குது. கட்டடங்கள் எதையும் பெருசாக அடிக்கல, இல்லை அது அப்படி இருக்குது. கட்டடங்கள் அடிக்கப்படலை. கட்டடங்கள் அடிச்சிருந்தா இன்னும் மோசமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து அரபு மக்கள் எதிரி அல்ல, அரபு ஆட்சியாளர்கள் எதிரி. அந்த வாங்குற பையர் இருக்காங்க இல்லையா, அந்த தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பணம் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பணம். அவர்கள் அமெரிக்காவுடைய அடிவருடிகள். அமெரிக்கா ஏன் இடம் கொடுத்தீங்க, அமெரிக்கா ஏன் பணம் கொடுத்தீங்க, எங்களை அடிக்கிறதுக்கு உங்கள் இடத்த ஏன் கொடுத்தீங்க, நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன, அங்கே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் இப்போ உதாரணம் தமிழ்நாட்டே வச்சுக்கோமே, யார் வேணாலும் வாங்க, அதானியா நீங்கள் வாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் இடம் தரோம் எல்லாம் தரோம் அப்படின்ற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்க்கிறதுல இன்னொரு துபாய். தமிழ்நாடு. ஆமாம். இப்போ உண்மையிலேயே துபாய் வந்து நமக்கு இனி வேலைக்கு ஆகாது, சவுதி அரேபியா மொத்த ஜிசிசி கண்ட்ரியும் ஆடி போச்சா, அதனால தமிழ்நாட்டுக்கு ரியல் எஸ்டேட்டு இனி இன்வெஸ்ட்மெண்ட்டு வர்றதுக்கு. நேயர்களே, இப்போ நம்ம வந்து மத்திய கிழக்கின் பாதிப்புகள், அதாவது அரபு நாடுகளில் குறிப்பாக துபாய், இதில் என்ன பாதிப்பு வரப்போகிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இந்த போர்னால் பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்கு சர்வதேச பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் வந்திருக்கிறார். சார் வாங்க. சார், துபாய் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வாழ்ந்த இடம், உலகத்தின் பெரிய ரியல் எஸ்டேட் மண்டலம், உலகத்தின் பெரிய சினிமா தலைவர்கள், காணிகள் அவர்கள் தங்கும் இடம், ஃபினான்ஷியல் ஹப்பு. இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள், அவர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். முதலீடுகள் இந்நாளை வருமா என்ற கேள்வி எழுகிறது. இதை பற்றி சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம துபாயை பற்றி பேசும்போது சின்னதாக ஒரு இன்ட்ரோ, துபாய்க்கான ஒரு இன்ட்ரோ வந்து பேசிட்டோம்னா புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கும் துபாயை பற்றி தெரியும். 70களில் 60களில் துபாய் எப்படி இருந்துச்சு, இப்போ துபாய் எப்படி இருக்குது, அப்போ வந்து துபாய், இப்போ வந்து துபாய் அப்படி இருக்குது. துபாய் அப்படி இருக்குது. அந்த மாதிரி துபாய் வந்து பறந்து விரிந்து பயங்கரமாக, அதாவது 65 70லேருந்து 2005 வரைக்கும் இருந்த, இல்லை 2000 வரைக்கும் இருந்த 30 வருஷம் துபாய் இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த 10 வருஷத்தில் அதை விட 3 மடங்கு பெருசாக்குனாங்க. இப்போ 2026னா அந்த 25 வருஷத்தில் துபாயோட வளர்ச்சிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி. அங்கே வந்து துபாயில் அங்கே என்ன இருக்குது, விளைச்சல் இருக்கா, விளைச்சல் இல்லை, தண்ணி இருக்கா, தண்ணி இல்லை, பெட்ரோல் இருக்கா, பெட்ரோல் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதிகபட்சம் போனால் போட்டில் அப்படி கிளம்பி போய் கொஞ்சம் போல் மீனை பிடிச்சிட்டு வரலாம். அதாவது உப்பு தண்ணி தான் இருக்குது, வெறும் உப்பு தண்ணி. அதாவது என்ன சொல்கிற அந்த பிளான் அதானே, டீசாலினைசேஷன் தான். ஆமாம், உப்பை நீக்கக்கூடிய அந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். அதில் நீங்கள் கடலில் உப்பு எடுத்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்க சொல்லுவாங்க. இப்போ உப்போட அளவு சொல்லுவாங்க, டிடிஎஸ் சொல்லுவாங்க, டோட்டல் டிசால்வபிள் சால்ட்டு. அது வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் ppmல அது டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை உப்பு, அந்த உப்பு வந்து நார்மலாக கடலில் வந்து ஒரு 30,000 to 40,000 டிடிஎஸ் இருக்கும் கடலில். ஆமாம், டோட்டல் டிசால்வபிள் சால்ட்டு. ஓஹோ, கரையக்கூடியதா? ஆமாம் ஆமாம், எவ்வளோ எவ்வளோ கரைஞ்சிருக்கு. ஸோ டோட்டல் டிசால்வபிள் சால்ட் வந்து ஒரு 30,000 to 40,000 டிடிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இதே இது வந்து நம்ம ஊரில் சில நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அது வந்து 200 டிடிஎஸ். இது எவ்வளோ? இது 30,000 to 40,000 கடல். அப்பா, ஓகே, 200 30,000 40,000 மலைக்கு மடுவுக்குள்ள. நம்ம ஊர்லேயே சில இடங்களில் கிணறுகளில் உப்பு தண்ணியாக இருக்கும், அது வந்து 2000 டிடிஎஸ். அப்படிதான் எடுக்க முடியாத. ஆமாம், 1000 1500 நம்மளால் வந்து 700 800 600க்கு மேலே டிடிஎஸ் போயிட்டாலே நமக்கு வந்து உப்பு கரிக்கும், சாப்பிட முடியாது. ஓகே, ஏன் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டன் பண்ணும்போது எனக்கு இந்த தண்ணியை பற்றி குவாலிட்டி பூரா தெரிஞ்சால் அதனால இவ்வளோ பேச முடியும். நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் பட்டதாரியும் கூட. ஆமாம். ஸோ அப்படிங்கும்போது இதை பற்றி இது சொல்லும்போது அங்கே அவ்வளோ இருக்குது. இதை தாண்டி 40,000 டிடிஎஸை தாண்டி உப்பு இருந்துச்சுன்னா
மனுஷனை வந்து உள்ளே முங்க விடாது. அதுதான் ஒரு கடல் வந்து மிதக்கும். ஒரு கடல்ல வந்து மனுஷன் முங்க மாட்டாங்க தெரியுமில்ல. மேலே தான் கிடப்பான். எதை கிடப்பாங்க. போட்டாலும் மேலே மிதக்கும். அது ஏன்னா அதோட உப்பு அளவு அங்கே அதிகம் இருக்கும். 40,000க்கு மேலே. 40,000க்கு மேலே. அதாவது அது பேர் டிடிஎஸ். டிடிஎஸ், டோட்டல் டிசால்வபிள் சால்ட். தமிழில் சொல்லிருங்க. மொத்தம் கரையக்கூடிய உப்பு அப்படிங்கிறது தான். அது அப்படியே தமிழில் சொன்னால் அது கரெக்டாக. ஸோ இதுதான் சரி. டிடிஎஸ். நம்ம எல்லாருக்கும் பொதுவாக வந்து இந்த மாதிரி கிணறு வெட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ டிடிஎஸ் இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து மினரல் வாட்டர் பாட்டிலில் பார்க்குறோம் இல்லையா, பாட்டில் வந்து டிடிஎஸ் எவ்வளோ போடுவாங்க, 50, 70, 100 அப்படின்னு போடுவாங்க. அதாவது குடிக்கிற தண்ணியில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் மினரல்ஸ் வந்து மொத்தத்துக்கு மினரல் வாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மினரலில் பூரா நீக்கின வாட்டர் தான் மினரல் வாட்டர். அதான் கேட்குறேன். ஆனால் ஆக்சுவலாக மினரலில் ஃபுல்லாக நீக்கி கைகால வலிக்குமே. மினரல் நமக்கு மினரல் வேணும். இன்னொன்று நமக்கு மினரல் வாட்டர் பாட்டில் குடிக்கிறோம்ல, சரி, அது நமக்கு நல்லதில்லை. இப்போ அது அந்த தண்ணியை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ முக்கியமாக நான் துபாய்கிட்ட ஒரு ஷார்ட்டாக முடிக்க, கிளைமேட்டும் பெருசாக இல்லை. கிளைமேட்டும் பயங்கர ஹார்ஷ். எப்படின்னா 2 கிளைமேட்டு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா சுவிட்சர்லாந்தும் கிடையாது. ஆமாம். மதுரமான தண்ணியும் இல்லை, மலைகள் காடுகள் ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ அந்த நாட்டில் ஏன் போய் குவிது? அதுதான் குவிதுனா அவன் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி அதை மக்களை வந்து ஈர்க்க வைக்கிறதுக்கு செயற்கையாக அத்தனை விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 வந்து உங்கள்கிட்ட ஒரு 500 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைப்பீங்க? சப்போஸ் உதாரணத்துக்கு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா, 35% 40% வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இந்த வரி அந்த டேக்ஸாக போயிடுது. ஓகே, யூகே போனீங்கன்னா 40% அங்கேயும் போயிடுது. டேக்ஸ் போன போகிற வழங்காது. ஆமாம், டேக்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி இவ்வளோ டேக்ஸ் போகுது. நீங்கள் துபாய் போனீங்கன்னா டேக்ஸே இல்லை. அப்போ அவனுக்கு எல்லாம் ஃப்ரீ, ஜாலியாகவும் போயிட்டு வருவான். அப்புறம் சரி, துபாய் வெயில் அடிக்குதே அப்படின்னா வீட்டில் இருந்தால் ஏசி, காரில் இருந்தால் ஏசி, ஷாப்பிங் மால் போனால் ஏசி, அப்படின்னு எல்லா இடமும் ஏசி நல்ல வருது இருக்குது. அதே நேரத்தில் வின்டரில் போனீங்கன்னா நமக்கு வந்து ஊட்டிக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அங்கே. அப்படியா? ஆமாம். அதாவது எப்படின்னா சார் அது தெரியாது எனக்கு. ஐயா அப்படியா? அதை கொஞ்சம் சொல்லுங்க. சம்மர் வந்து எப்படின்னா அப்போ எப்பவுமே வெயிலாக இருக்காதோ? அதாவது நீங்கள் டெல்லிக்கு என்ன சொல்லுவீங்க, வெயில் காலத்தில் பயங்கர வெயில் அடிக்கும். ஆமாம் சார். குளிர் காலத்தில் பயங்கர குளிரும். அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது பாலைவனத்தோட சீதோஷனம் அப்படி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம் குளிர். இப்போ குளிர் அதாவது கடுமையான வெயிலும் கடுமையான குளிரும். கடுமையான வெயில். இப்போ வெயில்னா எவ்வளோ அடிக்கும்? நம்ம வந்து ஃபாரன்ஹீட்டில் நம்ம சென்டிகிரேடில் தெரியும். ஆமாம். நம்ம ஊரில் 40 டிகிரி வெயில் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் ரோட்டில் நடக்க முடியாது, தாங்க முடியாது. 40 டிகிரி. நம்ம உடம்புக்கான இது வந்து எவ்வளோ போட்டோம், 37 டிகிரி சம்திங் ஏதோ போகும். அதுதான் நான் பார்க்குறேன். வெளியில் நம்ம இப்போ ஏசியில் வைக்கும்போது 18 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் ஏசி வச்சுருப்போம். அதான் காட்டுது. அதில் நம்ம என்ன ஆவரேஜாக நம்ம என்ன வச்சுருப்போம்னா 24 டிகிரி 25 டிகிரியில் வந்து வச்சுருப்போம். ஓகே, அங்கே வந்து நம்ம வெளியில் ரோட்டுக்கு போனோம்னா 40 டிகிரி 42 டிகிரி அப்படின்னா பா வெயில் அடிக்குது தாங்க முடியாப்பா அப்படின்னு. இத்தனைக்கு நம்ம 36க்கு மேலே போனாலே கொடுமையாக இருக்கும். மரங்கள் இருக்குது, இது இருக்குது, ஆனால் மரம் அசையலை, காற்று வரல, இப்படி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹியூமிடிட்டி. அங்கே ஹியூமிடிட்டிங்கிறது ஈரப்பதம், காற்றுள்ள ஈரப்பதம். காற்றுல ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா உடம்புல இருந்து வேர்வை வந்து வெளியே போகும். காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஈரப்பதமும் அந்த ஈரப்பதமும் வெளியே போகாது, நமக்கு உடம்பு வெளியே போகாது, சொட்டாகும். உடம்பு ஃபுல்லாக சொட்டாகுதுன்னா வேர்வை அதிகமாக வரும். அதை தமிழில் சொன்னால் புழுக்கம். கரெக்டான புழுக்கம். அது உடல் புழுக்கம். மனப்புழுக்கம் இன்னொரு பக்கம். மனப்புழுக்கம் வேறு, அதுக்கு மருந்தே கிடையாது. ஆமாம். துபாய் வந்து கடலோரத்தில் இருக்குது. அதனால் துபாயில் ஹியூமிடிட்டி அதிகம். ஓகே, வெயில் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா அருமையான நல்ல குளிர் கிளைமேட். நைட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அதில் நீங்கள் வந்து நவம்பரில் லேசாக குறைஞ்சிரும், வெயில் குறைஞ்சிட்டு. சார் நவம்பர்லேயே நல்லாயிருக்கும். நவம்பர் பரவாயில்லாமல் இருக்கும். இப்போ வெயில் எடுத்திங்கன்னா நம்ம ஊரில் ஏப்ரல், மே அப்படிங்கிறது வந்து கோடை வந்து வரக்கூடிய மாதங்கள். ஆமாம். அங்கே வந்து ஜூலை, ஆகஸ்ட் கோடை. ஓகே, அது எக்ஸ்ட்ரீம் கோடை. இது சொல்லிட்டோம்னா அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் சம்மரில் எவ்வளோ வெயில் அடிக்குதோ அந்த டைமில் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் கொண்டு போகிற பணத்துக்கு 500 கோடி ரூபா போட்டிங்கன்னா 500 கோடி ரூபா போட்டாச்சு, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு பண்ணணும்ல. இப்போ ஒரு பெரிய பணக்காரர், பெரிய லார்டு வந்துட்டார், அப்போ அவருக்கு வந்து தங்குறதுக்கு இதுக்கு பாதுகாப்புனா அந்த நாட்டில் பாதுகாப்பு அப்படி ஒரு பாதுகாப்பு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இரவுல சொல்லுவாங்க, காந்தி கண்ட கனவு சொல்லுவாங்கல்ல, அதாங்க. அங்கே
என்னைக்கு பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பாக இருக்குமோ? ரொம்ப பாதுகாப்பாக. ரோட்டில் 1 மணிக்கு போனாலும் ஒன்று போனேன், 1 மணி 2 மணிக்கு தனியாக போனால் கூட யார் வந்து கைப்பிடிச்சிருக்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இன்னொன்று அங்கே நானே நேராக பார்த்துருக்கேன். சாதாரண நம்ம கூட வந்து டீ கடைனா சாதாரண இந்த மலையாளி டீ கடை கேஃப்டீரியா அதில் உட்காந்து டீ குடிச்சிருப்போம், ரெகுலராக பார்த்துருப்போம். அவங்கள நிறைய பேர் சிஐடியாக இருப்பாங்க. மக்களோட மக்களாக சிஐடி கலந்துருப்பாங்க. அதே மாதிரி ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க, ஷாப்பிங் பண்ண போகிறது அப்படியே வந்து கந்தூரா சிஐடினா அந்த நாட்டு சிஐடி, அந்த நாட்டு சிஐடி. ஓகே, என்ன பேசுகிறான் எதுன்னு கவனிப்பான். அந்த சிஐடியில் அரப்ஸ் உண்டு, இந்தியன் மலையாளி உண்டு, தமிழ் உண்டு, சூடானி உண்டு, பாகிஸ்தானி உண்டு, எல்லா நாட்டுக்காரங்களும் சிஐடியில் உண்டு. அப்போ தான் அவன் பேசுகிற மொழி தெரியும், என்ன அந்தந்த மொழி யார் எப்படின்னு. ஆனால் அவன் சிஐடி வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு முறை என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு வெள்ளைக்காரன் வந்து வம்படியாக வேற ஒரு லேடியை வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கே அப்படி அலோடு இல்லை. ஃபோட்டோ எடுத்தோடனே வந்து ஏதோ ஒன்று கேட்ட உடனே அப்படின்னா உடனே செக்னு வந்து 10 பேர் அங்கே சும்மா சாதாரண போயிட்டு இருந்தே இல்லை, 10 பேர் டக்குன்னு ஒன்று பிடிச்சாங்க. பிடிச்சி ஓகே ஐ எம் ஸோ. அப்போது மக்களோட பாதுகாப்பு அங்கே அவ்வளோ சூப்பர், பிரமாதமான நாடு இருக்குது. ஏன்னா அது அந்த விதத்தில். சரி, இப்போது நம்ம நேரம் கருதி பேசுவோம். ரொம்ப இன்னொன்று இதை பற்றி ஒரு தனியே நிறைய 1 மணி நேரம் பேசுவோம். ஆமாம், 1/2 மணி நேரம். இப்போ நான் கேட்குற ஷார்ட் வீடியோ இது ரியல் எஸ்டேட். இந்த ரியல் எஸ்டேட் இருக்கு பற்றிலாம் இப்போ அடித்து எல்லாம் போயிட்டு இதனால் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நமக்கிட்ட எனக்கு உங்களுக்கு இல்லை, அது என்ன அந்த ரியல் எஸ்டேட்டு பெரிய அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சா? அங்கே வந்து ஒரு ஃப்ளாட்டு இப்போ சென்னையில் நம்ம 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறோம் அப்படின்னா அங்கே வந்து அதே இது வந்து 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் ஃப்ளாட் வருது சாதாரணமாக, நம்ம ரூபாய்க்கு சாதாரணமாக. அது மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது, பல வெரைட்டியில் இருக்குது. அப்போ அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதாரணத்துக்கு இங்கே கையில் வந்து காலேஜ் நடத்துகிறவங்களோ அரசியல்வாதியோ அல்லது வேறு பெரும்புள்ளிகள் அதாவது இண்டஸ்ட்ரி அது இதில் பணம் வந்து சேர்ந்த ஆட்கள், பினாமிகள் நிறையா இருக்காங்க இங்கே. அது இல்லாமல் இங்கே வந்து பெரிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க வாங்கின லஞ்ச பணம் அப்படின்னு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நடிகர்கள் எனக்கு அங்கே வந்து சம்பளத்தை கொடு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன டேக்ஸ் இல்லைல்ல, இதெல்லாம் வந்துருச்சுன்னா அங்கே வந்து எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போடுவாங்க, பூரா ரியல் எஸ்டேட்டில். அப்போ ரியல் எஸ்டேட் வந்து ஓஹோன்னு உலகத்திலேயே டாப் ரியல் எஸ்டேட் ஹப் அப்படிங்கிற இடத்துல துபாய் வந்து, அதாவது உலகின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டுக்கு தமிழ் என்னது? ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து நம்ம சரி ரியல் எஸ்டேட் மண்டலம். ஆமாம், ரியல் எஸ்டேட் எல்லாரும் தெரியும், தமிழ் தான் ரியல் எஸ்டேட் மண்டலம். பஸ் எப்படி தமிழோ அது மாதிரி ரியல் எஸ்டேட் தமிழ் வச்சுக்குவோம். ரியல் எஸ்டேட் மண்டலம். ஆமாம், நில பரிவர்த்தனை மண்டலம். அது அப்படி சொன்னால் புரியாது. நில பரிவர்த்தனை என்று நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த இடத்துல துபாய் வந்து ஓஹோன்னு வளர்ந்துருக்கு. இப்போ 17வது நாள் இது போய்கிட்டு இருக்கா, நம்ம 18வது நாள் நீங்கள் 18வது போய்கிட்டு இருக்கா. இப்போ இந்த நேரத்தில் அங்கே ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட 30 லட்சம் யூனிட்டு கட்டி முடிக்கப்பட்டு ரெடியாக இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல். அதாவது கட்டிடங்கள் எங்கே போகிற கட்டடங்கள் எல்லாமே கட்டடம் மட்டும்தான். நாங்கள் வேறு ஒன்றும் மால்கள் எல்லாமே தங்குமிடங்கள். அதில் வந்து ஆனால் பையர்ஸ் இல்லை, பையர்ஸ் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடுத்த பணம் கொடுக்க ஆள் இல்லை. அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்தம்பிச்சு நிற்கிறதா கேள்வி. அப்போ என்ன நடக்கும்னா அந்த வாங்குகிற பையர் இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பணம் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு. ஓ, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பணம் ஆயிரங்கள் கோடிகளில் போய் சேர்ந்துருக்கு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அடித்து போட்டிருக்கான், நிறைய போட்டிருக்காங்க. அது வந்து யார் என்ன சொல்கிறேன், அதாவது இவர் தான் போட்டார் அவர் போட்டார் அப்படி இல்லை, எல்லாரும் போட்டு அவ்வளோ வெறும் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்கான். ஓகே, அதில் சிலர் என்ன பண்ணிருக்காங்க, ஏபிஜே கேபிஜே ஓபிஜே எல்லாமே ஆர்டிஜே எல்லா ஜேயும் போட்டிருக்கு. ஆமாம், எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து போட்டால் நேரடியாக சும்மா எப்படி போட முடியும், அங்கே ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் பணத்தை போடுறேன், அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு கம்பெனி வைக்கிறேன், இங்கே போடுறேன் அப்படின்னு ஆட்களை வச்சு அங்கே நிறைய பணம் வந்து பரிவர்த்தனை பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த ரியல் எஸ்டேட் அங்கே வந்து அப்படியே டவுன் ஆகுது. ஆயிட்டு என்னென்னா கட்டடங்கள் அப்படியே இருக்குது, கட்டடங்கள் எதையும் பெருசாக அடிக்கல இல்லை, அது அப்படியே இருக்குது. கட்டடங்கள் அடிக்கப்படலை, கட்டடங்கள் அடிச்சிருந்தா இன்னும் மோசமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து அரபு மக்கள் எதிரி அல்ல, அரபு ஆட்சியாளர்கள் எதிரி. அவர்கள் அமெரிக்காவுடைய அடிவருடிகள். அமெரிக்காவுக்கு ஏன் இடம் கொடுத்தீங்க, அமெரிக்காவுக்கு ஏன் பணம் கொடுத்தீங்க, எங்களை அடிக்கிறதுக்கு உங்கள் இடத்த ஏன் கொடுத்தீங்க, நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன அங்கே நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் இப்போ உதாரணம் தமிழ்நாட்டே வச்சுக்கோமே, தமிழ்நாட்டிலேருந்து உதாரணத்துக்கு ஒரு 50,000 கோடி ரூபா அங்கே போயிருன்னு வச்சுக்கோங்க. இந்த 50,000 கோடி ரூபா அது எப்படி டெவலப் ஆகும், அங்கே வாங்கி அதை வந்து ரொட்டேஷனில் விட்டு அப்புறம் திரும்ப பணம் இங்கே வந்தால் அங்கே வந்து வாடகை வருது, இது வருது, வாங்குகிறோம், இன்றைக்கி 2 கோடிக்கு வாங்குகிறோம், நாளைக்கு 2,500 கோடிக்கு விற்கிறோம் அப்படின்னு அந்த பரிவர்த்தனை இருக்குல்ல, அது பூரா ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது அந்த பணம் என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன இது நப்பாசைன்னு கூட சொல்லலாம், அந்த பணம் கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து
தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் மற்ற குஜராத்திலேருந்து இங்கேருந்து போகிற பணங்கள் இருக்குல்ல, அந்த பணம் தமிழ்நாட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வருதுன்ற என்ன காரணம்? ஆமாம், என்ன காரணம், கேரளாவில் ரியல் எஸ்டேட் பெருசாக பண்ண முடியாது. அது கிடையாது. சரி, ஆந்திராலையும் இப்போ ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. ஓகே, பண்ணலாம், பட் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த அரசு எப்படி நடந்துக்கிறது, இது பேர் தான் திமுக, அது இன்னொரு பிஜேபி. நம்ம வந்து இதுக்கு சொல்லலை, அந்த மதவாதத்தில் சொல்லலை, அவங்களோட அந்த நடவடிக்கை இருக்குல்ல, நடவடிக்கை. ஓகே, அப்போ என்னென்னா யார் வேணாலும் வாங்க, அதானியா நீங்கள் வாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் இடம் தரேன் எல்லாம் தர்றோம் அப்படின்ற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்க்கிறதுல இன்னொரு துபாய். எது? தமிழ்நாடு. ஆமாம், நான் வந்து ரெண்டையுமே இப்படி தான் பார்க்குறேன். நான் எனக்கு வந்து எந்த நாடும் எந்த இது எனக்கு வந்து விருப்பெல்லாம் கிடையாது. எனக்கு இது பார்க்குறது வந்து இப்போ திமுகவா, திமுக சொம்பா அப்படிலாம் கிடையாது. பிஜேபியா, பிஜேபி ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதில் சில நல்லதும் இருக்குது, சில கெட்டதும் இருக்குது. அது மாதிரி திமுக எடுத்திங்கன்னா சில நல்லது சில கெட்டது ரெண்டுமே இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போது திமுக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெளியிலேருந்து ஈர்க்கிறது இருக்குல்ல, அதில் இன்னொரு துபாய். பாதுகாப்பு அது சொல்கிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு. அது என்ன நிறைய என்ன செய்யணும்னா இங்கேருந்து பணத்தை அங்கே துபாய் மாதிரி இடத்துல போய் போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்ற மாதிரி கணக்கு அமைப்பாங்க. அது மொரிஷியஸ்லேருந்து வருது, அதெல்லாம் வருது, அது வேறு கணக்கு, அது இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்போ உண்மையிலேயே துபாய் வந்து நமக்கு இனி வேலைக்கு ஆகாது, சவுதி அரேபியா மொத்த ஜிசிசி கண்ட்ரியும் ஆடி போச்சா. அதனால் தமிழ்நாட்டுக்கு ரியல் எஸ்டேட்டு இனி இன்வெஸ்ட்மெண்ட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5 வருஷம் ஒருவேளை இப்போ திமுக அப்படியே தொடர்ந்துன்னு வச்சுங்களேன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு என்னோட கணக்குப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி ரூபா வந்து தமிழ்நாட்டுக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு வரும். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், ஷார்ட்டாக முடிச்சு நல்லது. ஓகே, இந்த போர் முடிந்தாலும் துபாய் மறுபடியும் மீண்டு நம்பிக்கை பெறுவதற்கு எவ்வளோ காலம்? அது போர் முடியும் போது என்ன டேர்ம்ஸில் முடிஞ்சதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆனால் மீண்டும் வருமா வராதா? வரும். இல்லை, துபாய் வர்ற சொல்லலை, போர் என்ன டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, இது அடுத்து தொடராதா, இதை பொறுத்து. அதை பொறுத்து என்னென்னா இப்போ வந்து அமெரிக்கா ஓகே இனிமேல் அந்த இடத்துல இவங்க சொல்கிற கண்டிஷன் படி எல்லாம் ஒத்துக்கிட்டு அமெரிக்கா கிளம்பி போயிட்டாங்கன்னா இந்த இதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் அரபு நாடுகள் மன்னராட்சி நிம்மதியாக இருக்காது, இனி நிம்மதி கிடையாது, இருக்காது. ஏன்னா அங்கங்கே வந்து போராளி குழுக்கள் வெளியே வந்துடுவாங்க, இனி வந்துடுவாங்க. அப்படி போராளி குழுக்கள் வெளியே வந்துச்சுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ இவ்வளோ சேஃபாக இருக்குமா? இந்த டான்ஸு இருக்கும், டான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பம் மட்டும் இப்போ திடீர்னு போன மாதத்தில் அபுதாபியோட மன்னர் தன்னோட மகனுக்கு 23 லட்சம் கோடி ஓவர் நைட் எழுதி வச்சார். 23 லட்சம் கோடியா? ஆமாம், எழுதி வச்சார் தன் மகனுக்கு 23 லட்சம் கோடி. ஆமாம், ஒரு நைட்டில் எழுதி வச்சார். அவர் கரோன் பிரின்ஸு. ஓகே, அது மன்னர் அங்கே இருக்கிற யுஏயோட மன்னர், அது அபுதாபியோட ரூலர். அவர் கையில் ஒரு 32-34 லட்சம் கோடி இருந்ததில் 23 லட்சம் கோடி தன் மகன் பேரில் எழுதி வச்சார். அந்த மாதிரி அவர் எங்கேருந்து சம்பாதிச்சாரு? அங்கே இருக்க எண்ணெய் பணம் தானே, பணம் தானே. அப்போ இந்த பணம் மக்களோட பணம் தானே, மக்களோட பணம். அந்த இடத்துல தேசத்தின் பணத்தை எப்படி எழுதி கொடுக்குறான்? அவர் தான் மகனுக்கு எழுதி கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து நீ மட்டும் எப்படி இவ்வளோ அனுபவிக்க முடியும் அப்படின்னு போராளி குழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. மொத்தத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த போர் முடியும் போது ஒரு மாறுபட்ட முகமாக மத்திய கிழக்கு கண்டிப்பாக மாறும். அது நம்ம 2வது பேசுவோம். ஆமாம், இப்போ நம்மகிட்ட கையில் இல்லை, இப்போ போரை பற்றி மட்டும் தான் பேச முடியும். தமிழ்நாடு வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சருக்கு எதிர்நோக்கி நிற்கிது அப்படிங்கிறது என்னோட பார்வை. நேர்களை நீங்கள் நிறைய கேட்டீங்க பார்த்தீங்களா, துபாய் எப்படிப்பட்ட நாடு. ஆனால் இதை பற்றி 1 மணி நேரம் பேசலாம், நீங்கள் நேரம் கருதி ஷார்ட்டாக போட்டோம் ஒரு வீடியோவை. தமிழ்நாட்டுக்கு அதிக முதலீடு வரப்போகுது, ஆந்திராவையும் கேரளாவையும் தாண்டி. அங்கே வந்து அடுத்து வருமானு கேட்டேன் தோழர்கிட்ட, வரும் ஆனால் வராது. அது என்ன, இந்த போர் என்ன கண்டிஷனில் முடியுதுங்கிற பொறுத்து தான் இன்வெஸ்டர்களுடைய நம்பிக்கை பெறும். போர் மறுபடியும் தொடரும் என்றால் இன்வெஸ்டர் வரமாட்டாங்க. இப்படி பல களச்சூழல் இருக்குது. அமெரிக்காவுடைய முடிவு என்ன, மத்திய கிழக்கினுடைய ஆட்சியாளர்கள் முடிவு என்ன, ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு நெகோசியேஷன், சீஸ்ஃபயர், ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் எந்த அடிப்படையில் நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். சார் ரொம்ப நன்றி சார், எங்கள் அமர்வு.